உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதிமுகவின் எதிர்காலம் என்னவாக போகிறது அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கும்? விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக பிஜேபியினுடைய அழுத்தத்துக்காக பின்வாங்கி இருக்கு இந்த செய்தி. செங்கோட்டை பேரன் கல்யாணத்துக்கு வர்றாரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி, இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. அப்படி வரும்போது அமைச்சர்லாம் விட்டுட்டு போயிருவீங்களான்னு கேட்கிறேன். அப்போ வேலுமணி இல்ல, தங்கமணி இல்ல, விசாரிங்க சார். அப்போ என்ன நடக்குது அதிமுகக்குள்ள? விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்க வேண்டான்றது ஒரு குழு போட்டு எல்லாரும் ஒரு ஆலோசனை நடத்தி தானே இது வேண்டான்னு புறக்கணிச்சாங்க. அதெல்லாம் சும்மா ஐவாஸ். ஜெயக்குமார் அதானே சொல்றாரு. இல்ல அதெல்லாம் ஐவாஸ். அப்படிதான் சொல்லி ஆகணும். எங்களை அமித்ஷா மிரட்டான்னு சொல்ல முடியும். அமித்ஷா மிரட்டினார். அமித்ஷா மிரட்டி தான் ரத்தானது. இதுல எதுக்கு சசிகலா திடீர்னு ஒரு ரோல் எடுக்கிறாங்க, வேகமா பேசுறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு ட்ராக் எடுத்து பேசுறாரு, இதெல்லாம் இவங்க பின்னணியில எல்லாம் யாரு? எல்லா பாஸ் டெல்லி தான். எல்லா பாஸ் சசிகலா சார் 5 பேரை இயக்குவது டெல்லி தான் சார். யார் யார்? எடப்பாடி நம்பிக்கைக்குரியவராக இல்லை. அதனால பிஜேபி என்ன நினைக்குது, அதிமுகவை பலவீனப்படுத்தினா தான் பிஜேபி வளர முடியும். அப்போ அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் இருக்கணும், இல்லை வேலுமணி இருக்கணும், இல்லைன்னா அவர்களுடைய ஆள் யாரா, அவரோட தங்கமணி, இப்படி ஏதாவது ஒரு ஆள் இருக்கணும். எடப்பாடி நமக்கு விரோதியா போயிட்டார். கட்சி ஒருவருடைய கட்டுப்பாடு இருந்தா தான் அது கட்சி. அண்ணாமலை தான் கட்சி. அடங்கி போ சொல்றாரு அமித்ஷா, அதுதான் கட்சி. கோபாலபுரத்தை விட்டு இன்னொரு அதிகார மையம் எங்க இருக்கா? இல்ல. கோபாலபுரம் ஒரே இடம் தான் அதிகார மையம். தைலாபுரம் தோட்டம் தான் அதிகார மையம். தேனியில் ஒரு அதிகார மையம் ஓபிஎஸ், சிலுவம்பாளையத்தில் ஒரு அதிகார மையம் எடப்பாடி, தஞ்சாவூர் மன்னார்குடியில் ஒரு அதிகார மையம் சசிகலா. இது அதிமுக விளங்குமா? கடந்த காலங்களில் டெல்லியிலிருந்து வந்த போனை எடப்பாடி அவாய்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சில தகவல் எல்லாம் உண்மைதான் சார். எந்த செய்தியும் புறக்கணிச்சிட முடியாது. எடப்பாடி மீது தீராத கோபத்தில் இருக்கிறது காரணம் பிஜேபி அதிமுகவை காப்பாற்றுச்சு, அதிமுக பிஜேபி காப்பாற்று. ஆதன்யர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நிர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டி இல்லை, 3 முனை போட்டியாக நடக்க இருக்கிறது. அதிமுக போட்டி இல்லை, அதிமுகவினுடைய தொடர் தோல்வி என பலவாறு போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படின்றத ஓபிஎஸ் சொல்றாரு. சசிகலா தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது என்றாங்க. சசிகலா நேற்றுக்கு ஐபிச்சில் நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்து அதிமுகவில் சாதி பார்க்கப்படுகிறது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதே போல எடப்பாடி கேட்கலன்னா என்ன, நான் கேட்பேன் திமுகவை அப்படின்றாங்க. கொடநாடு வழக்கெல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்க எத்தனை அமைச்சர்கள் மேல கேஸ் போட்டீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அதையெல்லாம் எடுக்க சொல்வது போல சசிகலா பேசுறாங்க. என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவில்? உங்களுடைய பார்வையில் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கும் சார்? இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கல், முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில் மிகப்பெரிய சறுக்கலை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் 2026 கண்டிப்பாக விக்கிரவாண்டி தேர்தலின் மூலம் அவருடைய முதலமைச்சர் நாற்காலி கனவு தகர்க்கப்பட்டிருக்கு. என்ன முடிஞ்சிருச்சு? முடிஞ்சே போச்சு. நீங்க தான் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு வரும்னு தான் சொன்னேன். இப்போ அதில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாற்றம்னா, விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக பிஜேபியினுடைய அழுத்தத்துக்காக பின்வாங்கி இருக்கு இந்த செய்தி. இப்போ அதுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லைன்னா, நீங்கள் சிதம்பரம், அவர் காங்கிரஸ்காரர், பழுத்த அரசியல்வாதி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் சொல்கிறாரு மேலிடம் அழுத்தம் காரணமாக அதிமுக வாபஸ் வாங்கியிருக்கிறார். நான் மேலிடம்னா ஜெயலலிதா மேலே சொர்க்கத்திலிருந்து அழுத்தம் கொடுத்துச்சா? இல்லை ரெட்டையில் என்றது இப்படி வித்துட்டு இருக்காங்களா வீதிக்கு வீதி, எம்ஜிஆர் மேலிருந்து அழுத்தம் கொடுத்தாரா? யார் அழுத்தம் கொடுத்தா? மேலிடம்னா எடப்பாடிக்கு மேலிடம் யாரு? இல்ல சிதம்பரம் யாரு எங்க கட்சியை பத்தி பேச? அவருக்கு நாங்க நின்ன என்ன நிக்கல்னா என்னன்னு சொல்லிட்டாரு, எடப்பாடியே பேசியிருக்காரு. இல்ல எடப்பாடி சொல்லியிருக்காரு, இருந்தாலும் அவர் சொன்னதை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா அரசியல் இல்லை சார். பிஜேபியோட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம், இனி அவங்களோட உறவில்லை ஒட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு தேர்தலையும் சந்தித்து இன்னைக்கு நாங்கள் வாக்கு வங்கியில் பெருசாக நாங்கள் ஒரு வித்தியாசம் இல்லை, நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு எடப்பாடி.
பிஜேபியோட எந்த உறவும் இல்லைன்றதுல ரொம்ப தீர்க்கமா தானே இருக்காரு அவரு. இல்லை தீர்க்கமாக இருந்தால் ம். நீங்கள் யார் முதலமைச்சர் நாற்காலிக்கு போனாலும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இல்லாமல் நீங்கள் அமர முடியாது. இது எழுதப்படாத விதி. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் முஸ்லீம் வாக்கு கிறிஸ்துவர் வாக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்கு. சரி, எத்தனை சதவீத வாக்கு? ஒரு 14%. 17%. 17%க்கு தான் எடப்பாடி பிஜேபியிலேருந்து வெளியேறார். வேற எந்த காரணமும் இல்லை. வேற காரணம் அண்ணாமலை காரணம், ஆட்டுக்குட்டி, இதெல்லாமே காரணமே இல்லை. முஸ்லீம் வாக்கு நமக்கு வரலைன்னா நம்ம எந்த காலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியாது. திமுக பக்கம் நாமே தள்ளி விட்டோம் சிறுபான்மை வாக்குகளை. அப்போ சிறுபான்மை வாக்குகளை பெறணும் என்பது தான் எடப்பாடியாருடைய நீண்டகால திட்டம். அதற்காகத்தான் வெளியில் வந்த பிறகு எஸ்டிபிஐ முபாரக்கை ரெட்டையில கொடுத்து நிற்க சொல்கிறார். யாரை? ஆமாம், நீங்கள் நத்த விஸ்வநாதன் கூப்பிட்டாரு, எப்படியா ஜெயிக்க வச்சு கூப்பிட்டு வரணும். திண்டுக்கல் சீனிவாசன் கூப்பிட்டாரு, 2 பேரும் ஜெயிக்க வச்சு கூப்பிட்டு வரணும். என்ன பண்ணுங்களோ தெரியாது. இதுதான். ஏன்னா முஸ்லீம்கள் மத்தியில் எடப்பாடிக்கு அதிமுக மீது இருந்த அந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் எஸ்டிபிஐயை ரெட்டைலை சின்னத்தில் நிற்க வச்சது. இந்த முயற்சி 2 வருஷம் தொடர்ந்திருந்தால் எடப்பாடி 3% தான் ஆட்சி இழந்தார். எப்போ? 21. இப்போ இது 17 வந்தால் 23. இப்போ இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 23% நிரூபிச்சிருக்காரா? ஆமாம். அந்த 17 சேர்ந்தா 40. 40ங்கிறது ஒரு வகையான வெற்றி தான். ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு ஆசிலேஷனே ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பகுதியில் 500 ஓட்டு இருக்குன்னா ஓட்டு போடாதவர்களை தவிர 475 ஓட்டு கொடுத்துரும். திமுக இப்போ கொடுத்துட்டு இருக்கு. திமுக இவ்வளோ வீராப்பா தெம்பா ஜரானியா நிற்கிறது காரணம் முஸ்லீம் வாக்கு வங்கி தான். இந்த முஸ்லீம் வாக்கு வங்கியை உடைப்பதற்காகத்தான் பிஜேபியிலேருந்து வந்தார். முஸ்லீம் வாக்கு வங்கி, கிறித்துவர், தலித்து, கம்யூனிஸ்ட்டு, இதுதான் இப்போ பெரிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி. இப்போ விக்கிரவாண்டியில் நேற்று வரைக்கும், முந்தா நாள் வரைக்கும் சிவி சண்முகத்தினுடைய சகலப்பாடி மகனுக்கான தேர்தல் களம் சரி. இல்லை, சிவி சண்முகமே சில நாட்களுக்கு முன்னாடி வாக்குப்பெட்டிகளை நீங்கள் விழுப்புரத்தில் வைங்க அப்படின்னு எல்லாம் பேசினார் அவர். என்ன இவர் பாதுகாப்புக்காக அதெல்லாம் கேட்குறாரு போல அப்படின்னு கடைசியில் தேர்தலே நிற்கலன்றாங்க. அப்போ இதுக்கு ஒரே காரணம், அங்கே திமுகவுக்கு எதிராக பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாமகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும். இதற்காக இந்த கூட்டணி தொடரணும். எது வரைக்கும்? சட்டமன்ற கூட்டணி வரைக்கும். ஏன்னா இப்போ ராமதாஸ் வெளியே போக மாட்டார். பாமகவுக்கு களமிறங்கி வேலை செய்யுது. அதிமுகவை விரட்டி ஓட விட்டுருது. யாரு? பாஜக. இப்போ மிரட்டி 100% சார் அவங்க எங்க ஜனநாயகம் இல்லை, இந்த தேர்தல் முறையாக நடக்காது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாங்கள் அங்கே போய் இதெல்லாம் இந்த ஒரு போர்க்களமாக மாற்ற விரும்பலை, நாங்கள் 26 தான் எங்கள் டார்கெட்டு, 26ல் கட்டாயம் ஆட்சி அமைக்கும் பாருங்கள், இப்போ இந்த ஒரு தேர்தல் நாங்கள் இது சரியாக நடக்காது எங்களுக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு அவர். இல்லை, அதாவது அரசியல்வாதி நாக்கு எப்படி வேணாலும் வளையும். சரியா? உண்மையாகவே எடப்பாடி இதில் மிகப்பெரிய சறுக்களை சந்திச்சிருக்காரு. அவர் என்ன சமாதானம் வேணால் சொல்லலாம். ஆனால் எடப்பாடி, நீங்கள் இப்போ எடப்பாடிக்கு 4 முனை தாக்குதல். ஒன்று, சசிகலாவை 3 வருஷம் அமைதியாக இருந்து அண்ணாமலை அமித்ஷா மூலம் எப்படியாவது அதிமுகவை இணைத்து விடலான்னு கடுமையாக முயற்சி பண்ணார். அண்ணாமலை தான் வக்கீல் அதுக்கு. ஆனால் எடப்பாடிகிட்ட ஒன்றும் பாய்ச்சா பழிக்கலை. அதே போல் குக்கர் எப்படியாவது அதிமுகவில் வந்துடலான்னு கடுமையாக முயற்சி பண்ணாங்க. அதுவும் நடக்கலை. தினகரன் ஓபிஎஸ் பலாப்பழம் நீங்கள் வெளியே போய் அதிமுகவுக்கு எதிராக தான் அந்த தேர்தலை சந்திச்சார். இப்போ அதிமுக எப்படி வரணும்னா பிஜேபி அதிமுகக்குள்ள கூப்பிட்டாங்களா? இல்லை. அப்போ அதிமுகவை விட்டு வெகு தூரம் பயணம் செய்தவர்கள் யார்? டிடிவி, சசிகலா,
ஓபிஎஸ் 3 பேருமே. பட் எல்லாரும் ஒன்றிணைந்தால் அதிமுக மறுபடியும் அந்த பழைய கம்பீரத்துக்கு வந்துரும்னு சொல்றாங்களே. இல்ல பழைய கம்பீரத்தில் இல்லாம இப்ப என்ன அழிஞ்சா போயிருக்கு. 23% எடப்பாடி நம்பி ஓட்டு போட்டுருக்காங்களா இல்லையா? ரைட்டு சார், நீங்க குழப்புறீங்க. ஒரு பார்ட் என்னன்றீங்க, தேவையில்லாம சர்க்கிள்ல சந்திக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி, விக்கிரவாண்டியில நிக்காதனால. இனிமேல் சொல்றேன். இனிமேல் சொல்றேன். ஆனா இவங்க எல்லாம் வந்தா ஒன்னும் பெரிய பலமெல்லாம் இவங்கிட்ட வாக்கே இல்லையே. யாரு? டிடிவி கிட்டயும் டிடிவி வாக்கு இல்ல, ஓபிஎஸ் கிட்ட இல்ல, சசிகலாட்ட இல்லையே. அவங்கனால 3 வருஷமா அதிமுக சின்ன சலசலப்பு கூட ஏற்படுத்த முடியலையே. இப்ப இவங்க முந்தி வந்துட்டாங்க. ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல செகண்ட் பிளேஸ், தேனியில செகண்ட் பிளேஸ் டிடிவி தினகரன். சரி, அதிமுக பின்னாடி போயிடுச்சு. 3வது 4வது இடம் வந்துருச்சுல்ல. வந்துருச்சு. இதை எப்படி அவங்க இருந்திருந்தா அந்த ஓட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கும்ல. ஒன்னா சேர்ந்திருக்கோம். ஆனால் ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் விழுந்தது முழுக்க அவர் சமூக வாக்கு. அதிமுகவை தாண்டி விழுந்தது. திமுக காரன் ஓட்டு போட்டிருக்கான். எங்க சார்? அதாவது 16 லட்சம் ஓட்டு சார் ராமநாதபுரத்தில். 28.5% முஸ்லீம்கள். அந்த முஸ்லீம் வாக்கு மட்டும்தான் நவாஸ்கனிக்கு விழுந்திருக்கு. திமுக ஓட்டே விழுகல. திமுக ஓட்டை விழுகல. இப்ப பொன்முடி சொல்றாருல்ல விக்கிரவாண்டியில, என்ன சொல்றாரு? அதிமுக முறை எனக்கு போட்டுவான்னு சொல்றாருல திமுகவுக்கு. அதுதான் நடக்குமா என்ன? அதுதான் நடக்கும். அதே போலதான் ராமநாதபுரம் என்ன நடந்ததுன்னா, திமுக முக்குளத்தோர்கள் பூரா யாருக்கு போட்டாங்க? ஓபிஎஸ்க்கு. முக்குளத்தோர்ன்ற அடி. அதுதான் தேனியில் நடந்தது. அதுதான் திருநெல்வேலியில் நடந்தது. அதுதான் திருநெல்வேலியில் நடந்தது. ஆனால் அதிமுக வாக்கு எங்கேயுமே போல, எங்கேயும் போகாது. எங்கேயுமே ஜெயலலிதா டெபாசிட் வாங்காத காலத்தில் எங்கேயும் போல. சுகவனம் ஜெயிச்சார்ல பர்கூர்ல, அப்பவே எங்கேயும் போல. அது 20%, 25% நிரந்தர வாக்குங்க. அது எடப்பாடியே அதிமுக இல்லைன்னா கூட அந்த வாக்கு ரெட்டலைக்கு இருக்கு. இல்ல சார், இந்த இடைத்தேர்தல்ல திரு சி வி சண்முகம் தயாரா இருந்தாரா? ஆமா, போட்டியிடலாம் அப்படின்னு சொன்னார். அவருடைய சகலப்பாடி மகன் தான் வேட்பாளர். எல்லாமே தயாராயிடுச்சு. தயாரு. ஆனால் எடப்பாடி வேணான்றாரு. அதாவது பாமாடி தானே வேணான்ட்டாரு. கண்டிப்பா எடப்பாடி தான். அப்போ அதோட முடிச்சு. அதெல்லாம் எங்க மேல வேற டிசைட் அவங்க இல்ல, எடப்பாடி ஏன் வேண்டானாரு? அதான் என்ன எதுக்காச்சும் தொடர் தோல்வியா வந்துட்டு இருக்குது. அதுல இது லிஸ்ட்ல கூடிரும் அப்படின்னு கூட பாப்பாங்க. இல்ல, அவர் தொடர் வெற்றி தானே சொல்றாரு. எங்க தோல்வி எடப்பாடி சொன்னாரா? அவர் சொல்லல. அப்ப யாரு சொன்னார்? எடப்பாடி. வெளியே சொல்றவங்க அதிமுக மீது விமர்சனம் வைக்கிறாங்க. அதான் விமர்சனம் வைக்க. ரோட்ல இருந்து கல்லெறியறவனெல்லாம் அதிமுக அல்ல. ரோட்ல இருந்து கல்லெறியறவன் அதிமுக அல்ல. இப்ப எடப்பாடிக்கு என்ன நெருக்கடினா, வேலுமணி இப்போ ஒரு நெருக்கடியா மாறிட்டார். எஸ்பி வேலுமணி. நீங்க அவங்களை யாரும் பிரிக்க முடியாது. அதாவது பிரிக்க முடியாது. பிஜேபி நினைச்சா 1 லட்சம் கோடி முக்கியமா, அதிமுக முக்கியமா? வேலுமணிக்கு 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு. 1 லட்சம் கோடி. சாதாரண சினிமா நடிகருக்கு வந்தவர். தொண்டாமுத்தூர்லேருந்து ஏதாவது துணை நடிகர் வேஷம் கிடைக்குமான்னு வந்த உள்ளாட்சித்துறை அமைச்சரா எப்படி மாறினாரு? இன்னைக்கு அவர் பையன் எங்க பிளைட் ஓட்டுறான்? ஆஸ்திரேலியாவில் பிளைட் ஓட்டுறான். காரணம்பேட்டை குவாரி மாதிரி ஒரு 10 குவாரி இருக்கு. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா வருமானம். அரை மணி நேரத்துக்கு ஒரு லாரி ஃபுல்லாகுது. 1/4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 மேற்கு தொடர்ச்சி மழையே இல்லை, ஜல்லியாக போயிட்டு இருக்கு. அப்போ இதை காப்பாற்றணும்னா பிஜேபி ஒரே நாள் ஒழிச்சிட்டு போயிடுவான். ஒரு மணி நேரத்தில் ஒழிச்சிட்டு போயிடுவான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஜக்கி மூலம் எதை பிஜேபி எதை சொன்னாலும் கேட்பாரு. அண்ணாமலையோட நெருங்கிய நட்பு. யாரு? வேலுமணி. உத்தரகாண்ட் கவர்னராக இருக்கார் ராதாகிருஷ்ணன், அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் கொடிசியாவில் கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்பாக நடக்குது. அது சொல்றாரு, வானதியை தொலைச்சு வேலுமணியோட இணக்கமாக இருக்கணும். இவர் யார் கட்சிக்கு தலைவர்? அதிமுக தலைவரா பிஜேபிக்கா? தன்னுடைய கட்சி வானதியை பார்த்து சொல்றாரு. உலகம் பூரா செய்தி வந்தது அது. தொலைச்சு. அப்போ அப்படி சொல்லல. அதுக்கு சார் அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, சிபிஆர் ஆளுநர் சார், அவருக்கு பிஜேபியில இருந்தவர், இப்ப ஒரு வெகுமதியா அவருக்கு ஆளுநர் கொடுத்திருக்காங்க. அவரு ஒரு அன்பின் பால் சொல்றாரு, வேலுமணியோட நீங்கள் அனுசரிச்சு அரசியல் பண்ணுங்க, அதுதான் உங்களுடைய. அப்ப அந்த அம்மா வேலுமணியோட எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்ததா என்ன சார்? மிரட்டல் துணியில சொல்றாரு சார். இப்ப அமித்ஷா தமிழிசை சொன்னார்ல விரலாட்டி, அதே போலதான் எல்லாம் விரலாட்டுறதுதான். அப்போ இது என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கூட்டணி இருக்கு. கோயம்புத்தூர்ல அதிமுக திமுக ரியல் எஸ்டேட் கூட்டணி ஒன்று, பெரிய கூட்டணி. அந்த கூட்டணி என்னைக்குமே இருக்கும். திமுக. ஆமா. அதாவது ரியல் எஸ்டேட்டு, குவாரி, எஸ்டேட் வியாபாரம் எல்லாத்துலேயுமே
ஒரு பெரிய சிண்டிகேட் இருக்குது கோயம்புத்தூரில். ம். அந்த சிண்டிகேட் யாருன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையும் இருக்கார், அதில் ம். வேலுமணி இருக்கார், பொங்கலூர் பழனிசாமி இருக்கார். இதெல்லாம் யார் உருவாக்குனதுன்னா பழைய மணல் மாஃபியா ஆறுமுகசாமி உருவாக்குனது. ம். எல்லாம் 1000 கோடிகள் 5000 கோடி தான் டீலிங்க. ம். இப்போ இதில் சிவகுமாரும் சேர்ந்துருக்கார். யார் சிவகுமார்? யாரு? அண்ணாமலையுடைய மச்சான். ஆ. நேரு அதில் இருக்கார். KN கேஎன் நேரு. நீங்கள் கேஎன் நேரு தம்பி ராமஜெயம் பாதி நாள் கோயம்புத்தூர் தான் இருப்பார். எங்கே இந்த கேனா ஒரு நாளைக்கு 3000 லாரி கேரளாவுக்கு போகுது மணல். கேரளாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷனே எங்கேருந்து போகிற மணல்? நம்ம ஊர் மணல். இங்கேருந்து போகிறதா? கரிகாலன் சொல்லி ஐஜி மாற்றுறாங்க, கரிகாலன் சொல்லி ரூரல் எஸ்பி மாற்றுறாங்க. மணல் துரைமுருகன் சொன்னார்னா யாரும் மறுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. கரிகால யாரை மாற்றுறாரு? ஐஜியை. அப்போது இந்த சிண்டிகேட்டுக்குள்ள யாரும் லாரியை மறிக்கிறதில்ல, லாரி எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில்ல, போராட்டம் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு 3000 லாரி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. எந்த டிவிலையும் காமிக்க மாட்டான், எந்த செய்தியும் காமிக்க மாட்டான், எந்த கட்சியும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான், எந்த கட்சியும் போய் போராட்டம் பண்ண மாட்டான். எங்கே கேரளாவுக்குள்ளே ஒரு 3000 லாரி போகுது. எங்கே நான் சொல்ல கன்னியாகுமரி வழியாக போகுது. இங்கே ஒரு 3000 லாரி போகுது. கர்நாடகா ஒசூர் வழியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டு மணல் தான் கேரளா கர்நாடகா 2 ஸ்டேட்டுக்கும். அப்போது இது ஒரு சிண்டிகேட். 1000 கோடிகளில் வியாபாரம், 1000 கோடிகளில் வியாபாரம். ஆட்சி மாற்றத்துக்கான கூட்டணி இதெல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி. இந்த கூட்டணி இப்போ ஏக்நாத் ஷிண்டேவாக மாறுவதற்கு வேலுமணி தயாராயிட்டார். அமைதியா போயினுங்குது அது பாட்டுக்கு. நீங்க ஏதோ புது கதையை சொல்றீங்களா சார்? சார் உங்களுக்கு புது கதையா இருக்கு, யார் இதை பேச மாட்டான். இல்ல அண்ணன் வேலுமணி அவர்களை நானுமே பேட்டி எடுத்தேன். இல்ல பேட்டி எடுப்பீங்க சார். எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் சொல்றேன் சார். இப்போ நீங்க செங்கோட்டை பையன் கல்யாணம், நம்ம இவர் எடப்பாடியாருடைய பாதுகாப்பு அதிகாரி கல்யாணம், அங்கெல்லாம் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது? சில விஷயங்கள் ஓப்பனாக பேச முடியாது. தங்கை எடப்பாடி வரதுக்கு முன்னாடி தங்கமணி கோச்சிட்டு போயிட்டார். கோச்சிட்டு முதல்ல இல்லை, சிஎம் வர வரைக்கும் அமைச்சர் என்ன அது வரைக்கும் என்ன போய் ஜோ பைடன் சந்திக்க போறாரு. தங்கமணி பார்க்க விரும்பல போறாரு சார், பார்க்க விரும்பல போறாரு. ஜெயலலிதா இருந்தா விட்டுட்டு போயிருவீங்களா? செங்கோட்டை பேரன் கல்யாணத்துக்கு வர்றாரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி, இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஜெயலலிதா அப்படி வரும்போது அமைச்சர்லாம் விட்டுட்டு போயிருவீங்களான்னு கேட்குறேன். அப்போ வேலுமணி இல்லை, தங்கமணி இல்லை, வேலுமணி கூட இல்லை சார். விசாரிங்க சார். அப்போ என்ன நடக்குது அதிமுகக்குள்ள? அதிமுக என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். அப்போ இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்க வேண்டான்றது ஒரு குழு போட்டு எல்லாரும் ஒரு ஆலோசனை நடத்தி தானே இது வேண்டான்னு புறக்கணிச்சாங்க. அதெல்லாம் சும்மா ஐவாஸ். ஜெயக்குமார் அதானே சொல்றாரு. இல்லை அதெல்லாம் ஐவாஸ். அப்படிதான் சொல்லி ஆகணும். எங்களை அமித்ஷா மிரட்டான்னு சொல்ல முடியும். அமித்ஷா மிரட்டினார். அமித்ஷா மிரட்டி தான் ரத்தானது. போன எம்பி தேர்தலில் இரவுல அதிமுக கூட்டணி உறுதியாகி போச்சு. யாரு? பாமக அதிமுக கூட்டணி உறுதியாகி போச்சு. சிவி சண்முகத்தை கேளுங்க. கூட்டணி உறுதியாகி எல்லா பொட்டிகள்லாம் கை மாறிடுச்சு. கை மாறிய பிறகு நுங்கப்பாக்கத்தில் எல்லாம் கை மாறின பிறகு ஒரே ஃபோன். நீங்கள் ஐபி பார்த்துட்டே இருப்பான். ஐபி அதிகாரிகள் உங்களுடைய ஒவ்வொரு அணு அசைவையும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்காரு ரவிச்சந்திரன், ஐபி சாதாரண டைரக்டர் இருக்கார். உங்களுடைய ஒவ்வொரு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒன்றும் தெரியாதுன்னு. இதை நைட்டே காலையில் முடிவு பண்ண போகிறோன்னையும் விடிய காலையில் பிஜேபி கூட்டணி நடந்ததா இல்லையா? அப்புறம் 6-7 மணிக்கு டிஃபனே அண்ணாமலை தைலாபுரத்தில். அப்புறம் இதெல்லாம் முடியும் சார். இங்கே அதிகாரமே இல்லை சார் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுடைய குடிமை ஊரா எங்கே இருக்கு? டெல்லியில தான் இருக்கு. அதனால இவர்கள் எதையும் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் ரோட் சாதாரண நபராக இருந்தவங்க பூரா 50,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி இப்படி இருக்கும்போது யாரும் சுகர் 300-400 இருக்கு, பிபி 200-300 இருக்கு, போய் அங்கே போய் கழிதிக்க முடியாது. அதனால டெல்லி எதை சொல்லுகிறதோ உண்மையாகவே எடப்பாடி அதெல்லாம் முடியாது. அப்படிதான் நின்று திமுகவுக்கு ஃபைட் கொடுத்துருந்தாருன்னா இவருடைய 26 வெற்றியை நோக்கி நகர்றான்னு அர்த்தம். இல்ல பிஜேபி இப்ப அதிமுகவை மிரட்டியதுனால தான் அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க தேர்தல்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா என்ன பாமக ஜெயிக்க போதா? என்ன கிரவுண்ட் பாமக ஜெயிக்காது. அப்புறம் என்ன பண்ணாங்க? என்ன லாபம் இதுல? நீங்க அரசியல் பண்றாங்கல்ல, நீங்க அண்ணாமலையுடைய கூட்டணி உறுதியாகுதா இல்லையா?
பாமக வன்னியர்பேட்டில் களத்துக்கு வருதா இல்லையா? அண்ணாமலை கூட்டணி. ஆ சரி சார், இதுல எதுக்கு சசிகலா திடீர்னு ஒரு ரோல் எடுக்கிறாங்க, வேகமா பேசுறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு ட்ராக் எடுத்து பேசுறாரு, இதெல்லாம் இவங்க பின்னணியில எல்லாம் யாரு? எல்லா பாஸ் டெல்லி தான். எல்லா பாஸ் சசிகலா 5 சார் 5 பேரை இயக்குவது டெல்லி தான் சார். யார் யார்? ரொம்ப ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், அண்ணாமலை, வேலுமணி 5 பேரை பிஜேபி இயக்குது. பிஜேபி எப்படியாவது அதிமுகவை பலவீனப்படுத்தணும். எடப்பாடி வந்து தலைமை இதுல எஸ்பி வேலுமணி எங்க சார்? இந்த ரோல்ல எஸ்பி வேலுமணி எங்க வராரு சார்? அண்ணாமலை நெருக்கமான நண்பர் வேலுமணிக்கு. அதனால பிஜேபியோட நடவடிக்கைகளில் வேலுமணி எதிராகவே இருக்க மாட்டார் சார். அவர் கண்டிப்பாக பிஜேபியுடைய வேலைகளை செய்கிற ஆளாக மாறிட்டார். எப்படின்னா அடுத்து நீ தான் ஏற்குதான் சிண்டை ஆட்சி அதிகாரம். எடப்பாடி இல்லைன்னா இந்த 4 பேர் ஐவர் கூட்டணிக்கு எடப்பாடி இல்லாத அதிமுக வேலுமணி தலைவர். வேலுமணி தான் தலைவர். இதுதான் டெல்லியில் உருவான ஆலோசனை. இதை நோக்கி தான் ஏடிஎம்கே அரசியல் நகருது. அதனால தான் 3 வருஷமா தூங்கிட்டு இருந்த சசிகலா, நீங்க ஜாதி அரசியல் ஏன் சசிகலா பண்ணாத ஜாதி அரசியலா? ஓபிஎஸ் பண்ணாத ஜாதி அரசியலா? எல்லா ஜாதி அரசியல் தான். இங்க செட்டியார், முதலியார், நாடார் எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு. எல்லாரும் தமிழன்னு எவனுமே கிடையாது. இங்க தமிழன்னு எவனுமே கிடையாது. எல்லாம் என்ன ஒவ்வொரு ஜாதிக்கான அரசியல். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இப்போ என்ன டெல்லி தலைமை ரொம்ப வருத்தப்படுதுன்னா, ஒரு 20 சீட்டு இங்கே கிடைச்சிருந்ததுன்னா, நாடாளுமன்ற சீட்டு 20 சீட்டு கண்டிப்பாக கிடைத்திருந்தால் நாயுடுகிட்டையும் பல்டிகுமார்ட்டையும் போய் தொங்க வேண்டியதில்லை. இந்த நிதிஷ்குமார் இந்த 2 பேரும் நமக்கு தேவையே இல்லை. அதிமுக 20 சீட்டை நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருந்தா இவர்கள்ட்ட போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு சிக்கல் சிரமமே இல்லை. எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வேண்டுமானாலும் நிலைமை மாறலாம். இப்படி ஒரு நிலைமை தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தலில் எங்களுக்கு உங்கள் சேவையே தேவையில்லைன்றார் மோடி. இப்போ அது ஒரு பக்கம் அவருக்கு சிக்கலானது. எல்லா காரணம் எடப்பாடி தான் அப்படின்னு இப்போ ரொம்ப எடப்பாடி பேரை கேட்டால் ஜெயலலிதாவுக்கு எப்படி கருணாநிதி பேரை கேட்டால் பிபி ஏறுது, அதே போல் எடப்பாடி பேரை கேட்டால் மோடி பிபி ஏறுது. ஏன்னா 5 வருட காலம் உங்களை காப்பாற்றணும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4.5 வருஷம் 4 வருஷம்னா நீங்கள் இப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு காப்பாற்றினாங்கல்ல. ஈரோடு பை எலெக்ஷன் வரைக்கும் ரெட்டையில கிடையாதுல்ல. ஈரோடு பை எலெக்ஷன் வரைக்கும் ரெட்டையில கிடையாது. ஈரோடு பை எலெக்ஷன் தான் ரெட்டையிலையே கிடைச்சிது. ஆமாம். அப்போது உங்களை 4-5 வருஷம் நாங்கள் காப்பாற்றுறோம். தேர்தல் ஆணையத்தில் காப்பாற்றுறோம், ரெட்டையிலையை வாங்கி கொடுத்தோம், கட்சியை காப்பாற்றுறோம். 4.5 வருஷம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் எடப்பாடி போட்டு அபிடபிட் என்ன தெரியுமா? எங்கிட்ட 115 எம்எல்ஏக்கள் என்னுடைய அணியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். பெரும்பான்மைக்கு எவ்வளோ வேணும்? 17. அப்போ 115லயே 4.5 வருஷம் ஓடுது. 4.5 வருஷம் ஓடுது. இவ்வளவு காப்பாற்றின எடப்பாடி நீ எங்களை சரியான நேரத்தில் பிரதமர் மோடி பிரதமர் ஆகணும், வேண்டும் மோடி மீண்டும் மோடி கழட்டி விட்டுட்டு தெருவில் விட்டுட்டு போயிட்டிய. இப்போ இதுதான் பிஜேபி தலைமைக்கு எடப்பாடி மீது உள்ள வருத்தம். இந்த வருத்தத்தை பிஜேபி ஏதாவது ஒரு வகையில் கணக்கு தீர்த்து கொள்வார்கள். இந்த கணக்கு தான் அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அமித்ஷா வேகமா சிபிஐ வழக்கு உடனே முடிக்க சொல்றாரு. ஒரு வாரமா எல்லா அமைதியா இருந்த எல்லா வழக்குகளுமே வேகம் எடுக்குது. ஏடிஎம்கே தரப்புல இல்ல டோட்டலா இந்தியா முழுக்க அமித்ஷா உள்துறையில இருந்து எல்லாத்துக்கும் கடுமையான உத்தரவு. 3 மாத காலம் எந்த வழக்குமே நிலுவையில் எடுக்கப்படவில்லை. ஏன்? இந்த புரோட்டோகால் தேர்தல் அறிவித்த பிறகு ஒன்றும் நடக்கலை. அதனால் எது பெண்டிங் இருக்கோ உடனடியாக செய்யுங்கன்னு அமித்ஷா. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அமித்ஷா மோடி பிஎல் சந்தோஷ் அண்ணாமலையினுடைய ஆயுள் காலமே 1 வருஷம் தான். அரசியல் ஆயுள் காலம் ஒரே 1 வருஷம் தான். 1 வருஷத்துக்குள்ள இவர்கள் ஏற கட்டி புது தலைமை வரப்போகுது பிரதமர் அலுவலகத்துக்கு. அப்போது இந்த காலகட்டத்துக்குள் மோடி அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு இணையாக பிஜேபியை நிறுத்த வேண்டும். இதுதான் அவங்களுக்கு அசைன்மெண்ட் தமிழ்நாட்டு அரசியல். அப்போது அண்ணாமலைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலைக்கு
முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு தான் அக்கா தமிழிசை உட்பட அத்தனை பேருமே இனிமேல் அண்ணாமலையுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து அரசியல் பண்ணியாக வேண்டிய உத்தரவை டெல்லியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த அமித்ஷா மிரட்டல் கிட்டலாம். நீ அண்ணாமலை சொல்லி கேளு, அண்ணாமலை தான் ஆளினால். இந்த அரசியலில் எடப்பாடி நம்பிக்கைக்குரியவராக இல்லை. சரி, அதனால பிஜேபி என்ன நினைக்குது, அதிமுகவை பலவீனப்படுத்தினா தான் பிஜேபி வளர முடியும். பிஜேபி வளர முடியும். அப்போ அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் இருக்கணும், இல்லை வேலுமணி இருக்கணும், இல்லைன்னா அவர்களுடைய ஆள் யாரா அவரோட தங்கமணி, இப்படி ஏதாவது ஒரு ஆள் இருக்கணும். எடப்பாடி நமக்கு விரோதியாக போயிட்டார். எடப்பாடி நமக்கு விரோதியாக போயிட்டார். இந்த விரோதி தலைமையை தூக்கிட்டு நம்முடைய ஆட்கள் இத்தனை பேர் இருக்காங்க ரிசர்வேஷனில், 5 பேரில் யாராவது ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி நிரந்தர கூட்டணியை உருவாக்கணும். இதுதான் அவர்களுடைய விருப்பம். இதை நோக்கித்தான் நகருது. இந்த நகர்வுலதான் எடப்பாடி பயந்து பின்வாங்கியது. ஒரே ஒரு காரணம், அமித்ஷா மிரட்டல் தான். அமித்ஷா மிரட்டினதுனால தான் விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டியிடல. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க சிதம்பரம் சொல்றதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சிதம்பரம் பையன் 3வது முறை எம்பி, இவர்கள் சொல்றதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. வேற யாரும் திமுக சொல்றது என்ன வேத வாக்கா என்ன, சிதம்பரம் சொல்றது வேத வாக்கா என்ன? இல்ல, அவர் ஒரு அரசியல் தெரிந்தவர்ல. இங்க புதுத்தள அரசியல் தானே சார். யாருக்கும் யாரு வேத வாக்கோ யாரு முனிவரோ கிடையாது. எல்லா கரணம் அவரும் ஜெயில இருந்தால்தான் அவர் அக்கிஸ்ட் தான். அவரும் செவரேறி குதிச்சு ஓடி அக்கிஸ்ட் தான். அவர் பின்னாடி நிறைய கதை இருக்கு. விக்கிரவாண்டி தேர்தல் என்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்துருக்கு. என்னன்னா அதிமுக தொண்டம் பூரா கண்டிப்பா பிஜேபி போட மாட்டான், பிஜேபி கூட்டணிக்கு போட மாட்டான், ராமதாஸுக்கு போட மாட்டான். யாருக்கு போடுவான்? நேர திமுக போட்டு. அது எப்படி திமுக போடுவாங்க? திமுக போடுவாங்க. கண்டிப்பா திமுக தான் போட போறான். அதிமுக தொண்டர்கள் திமுக போட்டு போடுவாங்க. அப்படியே போட போறான். ஏன்னா அவங்க எதிரெதிரா இருந்தவங்க இல்ல, எதிரெதிரா இருந்தாலுமே அப்ப பார்வைக்கு தான் எதிரெதிரா. ஒவ்வொரு மாவட்டங்கள்ல அதிமுக திமுக 2 பேரும் கலெக்ஷன், கரப்ஷன், கட்டிங், சவுடு மண்ணு, ஆத்து மண்ணு, ரியல் எஸ்டேட் பார்ட்னர் தான், பங்காளிங்க தான். அவருக்கு அண்ணா சார், இவருக்கு அண்ணா தான் தலைவர், அவருக்கு அண்ணா தான் தலைவர். சரி, அவருக்கு என்ன ஆர்எஸ்எஸ் தலைவர்? இல்ல, 2 அதிமுக கூடிய அண்ணாவே இருக்காரு. இது திமுக அண்ணாவே ஆரம்பிச்ச கட்சி. திமுக விலகிற தொண்டை எங்க போறான்? அதிமுக ஆபீஸ் தான் போறான். அதிமுக விளங்குற சேகர் பாபு எங்க போனாரு? கோபாலபுரம் தான் போனாரு. இப்படி அதிமுக அவன் கண்டிப்பா மாங்காய்க்கு போட மாட்டான். எங்க நீங்க இருக்கக்கூடிய, அதாவது விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வன்னியர் உணர்வு உள்ளவர்கள்ல பாதி பேர் கண்டிப்பா ராமதாஸுக்கு போடுவாங்க. ஏன்னா பாமகவை பொறுத்தவரை அந்த வன்னியர் உணவுல மழுங்கி போச்சு. அது இல்லை. அது இருந்தா வன்னியர் பெல்ட்ல எவனையும் கட்சியை நடத்த முடியாது, யாரும் கட்சியை நடத்த முடியாது. அது ஒரு காலத்தில் நான் இருந்த கட்சி தான் அது. ஒரு காலத்தில் ராணிப்பேட்டை பை எலெக்ஷன் நடக்குதுங்க. ராணிப்பேட்டை பை எலெக்ஷனில் ஜெயலலிதா முதலமைச்சர், திமுக எதிர்கட்சி. திமுக திமுக சண்டை, திமுக அதிமுக சண்டை. அதிமுக காரன் ஆளுங்கட்சி திமுகவை அடிச்சு வரட்டான். திமுக ஆபீஸில் போய் ஒழியாம பாமக ஆபீஸில் வந்து ஒழியலாம். ஏன் நான் கண்ணால பார்த்தது. இல்ல, பக்கத்துல பாமக ஆபீஸ் இருந்திருக்கும், வந்துட்டு பாக்க. பாமக ஆபீஸ் இல்ல, ரொம்ப தூரம் ஒடியாது உள்ள வர்றான். பக்கத்துல இல்ல பாமக. ஏன்டா உங்க ஆபீஸுக்கு போக வேண்டியதானே திமுக ஆபீஸுக்கு? திமுக ஆபீஸுக்கு போனா அங்க கேட்க ஆளு இல்ல. பாமக ஆபீஸில் வந்து அடிச்சா நீங்க அதிமுக கட்சி ஆளுங்கட்சி தான். ஆனா அதிமுக பாமக பயந்த காலம் அந்த காலம்தான். அப்போ இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த நிலைமை இல்லை. ஏன்னா பாமக கோட்டைக்குள்ளேயே ஓட்ட விழுந்து விஜயகாந்த் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ விஜயகாந்த் அவர் அரசியல் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ பாமக வன்னியர் அரசியலை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. அதனால ஒரு விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு 25% பாமக குழுகும், மீதி 25% யாருக்கு குழுகும்? அப்படி திமுக போட்டுருவோம். சரி, ஐயா கண்டிப்பா அதிமுக காரன் பிஜேபி கூட்டணியை வெறுக்கிறான். பிஜேபி கூட்டணியை, ஏன்னா எடப்பாடி அப்படிதான் கிரவுண்ட் உருவாக்கி வச்சிருந்தாரு. எடப்பாடி அப்படிதான் எவ்வளோ நாளா, இந்த ஒரு 6 மாசமா கிரவுண்டை உருவாக்கி வச்சிருந்தாரு. இப்போ எடப்பாடி உருவாக்கின கிரவுண்டை எடப்பாடியை கெடுத்துட்டார்.
எடப்பாடி உருவாக்கிய பிஜேபி எதிர்ப்பு மனநிலை அதிமுக தொண்டன் ஜெயலலிதா இருக்கும்போது லேடியா மோடியா இந்த மனநிலையை ஒரு 6 மாசமா உருவாக்கி வச்சிருந்தார். பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு 6 மாசம் உருவாக்கிய எடப்பாடி இப்போ விக்கிரவாண்டியில பின்னடைவு வந்தது பிறகு சிறுபான்மை மக்கள் அப்படியே ரிவர்சல் போயிட்டோம். சரி, சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை எடப்பாடியார் இழந்து விட்டார். இதுதான் இப்போ இதுக்கு என்ன காரணம்னா பல கோடி ரூபாய் சொத்துக்கள், அரசியல் அதிகாரம், சிறைக்கு போக தயாராக இல்லை. சிறைக்கு போக செந்தில் பாலாஜி இன்னும் வெளியே வரல. எப்போ போய் 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. தேர்தலும் முடிஞ்சிருச்சு. மோடி மீண்டும் பிரதமர் ஆகிட்டார். 1.25 கோடி 1 வருஷம் ஆகி போச்சு. 1.25 கோடி 1 வருஷம் கணக்கு போட்டால் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் தான் வரும். அப்போ ஒரே காரணம் செந்தில் பாலாஜி வழக்கு, அண்ணாமலை தான் பிரதான எதிரி. அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்குமான லோக்கல் முரண்பாடு தான் ஓராண்டு கால செந்தில் பாலாஜி கழி தின்னுட்டு இருக்காரு. வேற எந்த காரணம் இல்லை. பிஜேபி நினைத்தால் ஒருவர் வெளியே வரலாம், பிஜேபி நினைத்தால் ஒருவர் 1 வருஷம் உள்ள இருக்கலாம். செந்தில் பாலாஜி பொன்முடி தான் உதாரணம். எடப்பாடியாரை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு இவர் சிறைக்கு போயிருந்தாலும் தப்பு இல்லை. அமைச்சர்களோடு அவர் சிறையில் போயிருந்தாலுமே ஆட்சி அதிகாரம் என்பது 26ல் நிரந்தரமாக்கப்பட்டிருக்கும். எங்க சிறைக்குள்ளேயே சிறைக்குள்ள இல்ல சந்திரபாபு நாயுடு வந்தாரா இல்லையா முதலமைச்சரா? இந்த அரசியல எடப்பாடி தவறான வழிகாட்டுதல், தவறான ஆலோசனையில எடப்பாடி உறுதியா இருந்தவர் எப்படி உறுதி குலைஞ்சாருன்னு தெரியல. சரி, அப்போ உறுதி குலைகிற அளவுக்கு டெல்லியிலிருந்து ஆணித்தனமான உத்தரவு வந்ததுக்கு பிறகுதான் நிலை குலைஞ்சு போயிருக்கலாம். ஏன்னா சக நம்ம முன்னாள் அமைச்சர்களே தனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நாம் ஏன் சிறைக்கு போனோம்? ஒருவேளை சிறைக்கு போயிட்டா நம்மளை நேராக நாற்காலிய யாருக்கு போயிடும்? எதிரிட்டு போயிடும்னு பயந்துருக்கலாம். அப்படிதான் ஒரு முறை சந்திரபாபு நாயுடைய மாமனார் என்டிஆர் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்கா போனார் 1984. ஆப்ரேஷன் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போதே மருமகனை மந்திரி பதவி கொடுக்கல. யார? சந்திரபாபு நாயுடு. குடும்பமே அதிகாரத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால பாஸ்கர் ராவ் அப்படின்னு ஒருத்தரை நிதி அமைச்சராக கொடுத்துருந்தாரு. நீ ஆட்சியை பார்த்துக்கிட்டு போனார். அவர் நேராக எல்லா எம்எல்ஏ கடத்திட்டு போய் கவர்னர்கிட்ட சொல்லி, அப்போ இந்திரா காந்தி உயிரோடு இருக்கு, அப்போ பாஸ்கர ராவை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதே போல எடப்பாடி பிஜேபி எழுத்து ஜெயிலுக்கு போனால் அதிமுகவினுடைய தலைமை பதவி நீங்க XRY பிஜேபியுடைய ஆதரவு பெற்ற யாராவது ஒருவராக ஏக்நாத் சிண்டே உருவாக்கப்படுவார். அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி ஜெயிலுக்கு போகாமல் பிஜேபிக்கு மிரட்டலுக்கு பயந்து விக்கிரவாண்டியை பின்வாங்கி தன்னை தற்காத்து கொண்டார். இதுதான் இந்த விக்கிரவாண்டி அரசியலுக்கு பின்னாடி உள்ள அரசியல். இருந்தாலும் அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி மீது இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ முஸ்லீம் மக்களுடைய நம்பிக்கையும் பெரும்பான்மையாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடி எப்படியாவது பிஜேபி எதிர்த்து வெளியே வந்துட்டாரு, சிறுத்தை போய் செட்டில் ஆகலாம், இந்த நிலைமையும் பின்னுக்கு தள்ள போட்டிருக்கு. கம்யூனிஸ்டுகள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க திமுகவில். சரி, எடப்பாடி பிஜேபி எதிர்த்து வெளியே வர்றாரு, இது நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்னு நம்பிக்கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகளும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக விக்கிரவாண்டி தேர்தல் என்பது அதிமுக அரசியலுக்கு மிகப்பெரிய சறுக்களை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குதே தவிர இது அதிமுகவினுடைய எழுச்சிக்கு கண்டிப்பாக இது ஆதரவாக இல்லை. வரும் நாட்கள் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்? சசிகலாவால் 2ஆம் கட்ட சில தலைவர்களை கூட வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓபிஎஸ் அதிமுகவை அலுவலகத்தை உடைச்சு, கடப்பாறை வச்சு, கத்தி கவலை வச்சு, மண்டையை உடைச்சு, இதெல்லாம் எந்த அதிமுக தொண்டனும் ரசிக்கலை. இவர்களை நீங்கள் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேரையும் முன்வாசல் வழியாக உள்ள விட்டா எடப்பாடி பின்வாசல் வழியாக அவர் போயிட வேண்டியதுதான். இவர்கள் முன்வாசலுக்கு வந்தால் பின்வாசல். ஏன்னா
வந்த உடனே சசிகலா கோஷ்டி உருவாகும். தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் திருச்சி வரைக்கும் சசிகலா கோஷ்டி உருவாகும். மதுரைக்கு கீழே ஓபிஎஸ் கோஷ்டி உருவாகும். இதுக்கு நடுவில் டிடிவி கோஷ்டின்னு உருவாகும். 3 கோஷ்டி. எடப்பாடி எந்த கோஷ்டியில் சேருவார்? எடப்பாடி கோஷ்டி யாரு? கட்சி ஒருவருடைய கட்டுப்பாடு இருந்தால் தான் அது கட்சி. அண்ணாமலைன்னா அண்ணாமலை தான் கட்சி. அடங்கி போ சொல்றாரு அமித்ஷா, அதுதான் கட்சி. கோபாலபுரத்தை விட்டு இன்னொரு அதிகார மையம் எங்க இருக்கா? இல்லை. கோபாலபுரம் ஒரே இடம் தான் அதிகார மையம். தைலாபுரம் தோட்டம் தான் அதிகார மையம். தேனியில் ஒரு அதிகார மையம் ஓபிஎஸ், சிலுவம்பாளையத்தில் ஒரு அதிகார மையம் எடப்பாடி, தஞ்சாவூர் மன்னார்குடியில் ஒரு அதிகார மையம் சசிகலா. இது அதிமுக விளங்குமா? இத்தனை ஆண்டு காலம் போராடி சசிகலாவிலிருந்து மீட்டு, ஓபிஎஸ்லேருந்து மீட்டு, டிடிவிலிருந்து மீட்டு எடுப்பதற்கே எடப்பாடிக்கு ஒரு நூற்றாண்டு ஆகிப்போச்சு. இவ்வளவு காலம் ஒரு நூற்றாண்டு காலம் போராடுனா என்ன எனர்ஜி செலவு பண்ணுமோ அந்த அளவுக்கு எனர்ஜி செலவு பண்ணி எடப்பாடி இப்போ தான் அதிமுகவை நிரந்தர பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு உருவாக்குவதற்கு அவருக்கு ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் 5.5 ஆண்டு காலம் ஆயிருக்கு. இதை ரிவர்ஸ் கொண்டு போக சொல்கிறீங்களா? அவர் கேட்குறாரு. திருப்பி இவர்களை உள்ளே கொண்டு வந்து என்ன ஆகும்? மீண்டும் ரிவர்ஸ் தான், பின்னோக்கி நகர்ந்து போகும். யார் இவர் எந்த மாவட்ட செயலாளரும் இவர் கட்டுப்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க. இப்போவே யார் இவர் கட்டுப்பாட்டுக்கு வருவதில்லை. ஏன்? ஓபிஎஸை காரணம் காமிக்கிறாங்க, சசிகலாவை காரணம் காமிக்கிறாங்க, டிடிவி காரணம் காமிக்கிறாங்க. கட்சியிலிருந்து வெளியேறினா புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி ஒருங்கிணைப்பு குழுவான். யாருக்கே ஒருங்கிணைப்பு குழு? இவர்கள் அதிமுகவே அல்ல, இவர்கள் எப்படி ஒருங்கிணைப்பு குழுவா வர முடியும் கேட்கிறேன். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தானே சார். மூத்த தலைவர் சார் கட்சியிலிருந்து வெளியேறிட்டாங்களே. சரி, கட்சியில் இருந்து சண்டை பிடிக்கிறது அறிவாளியா? நான் கேட்கிறேன், ஒரே பதில் சொல்லுங்க. கட்சிக்குள் இருந்து சண்டை பிடிப்பவன் அறிவாளியா? கட்சி விட்டு வெளியேறி சண்டை பிடிப்பவன் அறிவாளியா? யார் அறிவாளி? கட்சிக்குள்ள இருக்கணும், கட்சிக்குள்ள இருக்கணும். கட்சி விட்டு வெளியேறிட்டீங்கன்னா நீங்க 3வது ஆள்ல சார். அண்ணன் தம்பி சண்டைனா வீட்டுக்குள்ள இருக்கணும் சார். காம்பவுண்டுக்குள்ள இருந்தால் தான் சண்டை. காம்பவுண்டு விட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டீங்கன்னா நீங்க எப்படி இந்த குடும்பத்தை சார்ந்தவனா இருக்க முடியும்? ஆக இவர்களெல்லாம் அதிமுக விட்டு வெளியேறிய தப்பு. யார் வெளியேற்றினாங்க? யார் வெளியே போனாங்கன்னா நீங்க ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? பிஜேபி கூட்டணி மேடையில் கூட உட்காந்துருக்காரு. பிஜேபி எங்கெங்க பதவி ஏற்பு விழாவோ அந்த மேடையில் கூட ஓபிஎஸை பார்க்கலாம். அவர் இவர் அதிமுகவா? டிடிவி தினகரன் ஓபி அதாவது ரெட்டையில் எழுத்து தான் தேர்தலில் நிற்கிறார். அவர் அதிமுகவா? எப்படி எடப்பாடி சேர்த்துவார்? சசிகலாவை பொறுத்தவரை அதிமுகவை விட்டு அந்த அம்மா வெளியேறி நீண்ட நாள் ஆகிப்போச்சு. அதிமுகவே இல்லை. அப்போ இந்த 3 பேரும் அதிமுக ஒருங்கிணைக்கிறோம். நீங்க 3 பேர் ஒருங்கிணைச்சிக்க வேண்டியதானே? சரி. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு, தேர்தல் ஆணையம், கட்சி அலுவலகம், ஹைகோர்ட்டு எல்லாம் எடப்பாடிட்டு கட்சி கொடுத்துருச்சு இல்லையா? கட்சி அலுவலகம் பூட்டப்பட்டது ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா இருந்தாங்க. ஓன் டாக்குமெண்ட்டை கொண்டா, ஓன் டாக்குமெண்ட்டை கொண்டா. டாக்குமெண்ட்டே இல்லை ஓபிஎஸ் கிட்ட. எடப்பாடியே டாக்குமெண்ட் இருக்குது. டாக்குமெண்ட்டை கொடுத்தாரு, சாவி கொடுத்துருச்சு. தேர்தல் ஆணையத்திட்ட உன்னுடைய நிர்வாக குழு கொண்டா, பொதுக்குழு, செயற்குழு எல்லாம் கொண்டா, தேர்தல் ஆணையத்தை கொண்டா. ஓபிஎஸ் கிட்ட பேப்பரும் இல்லை, பொதுக்குழுவும் இல்லை, செயற்குழுவும் இல்லை, ஒரு குழுவும் இல்லை. வேறு என்ன குழு இருக்கு? பலாப்பழ குழு தான் இருக்கு. பலாப்பழம் அப்போ தேர்தல் ஆணையம் தான் நீயே ரெட்டலை வச்சுக்கன்னு கொடுத்துருச்சு. இப்படித்தான் தேர்தல் ஆணையம் ஆடிட்டிங், அக்கௌண்ட்டுக்கு, போக்குவரத்து கணக்கு பூரா எடப்பாடி தான் கொடுக்குறாரு கையெழுத்து போட்டு. அதை அக்செப்ட் பண்ணிக்குது. சரி, அப்போ நீங்கள் எங்கே அதிமுக குறைந்தபட்சம் 500 பொதுக்குழு உறுப்பினர்களை உங்களால் திரட்ட முடியல. நீங்க எப்படி அதிமுக இவ்வளோ பலம் இருந்தும் எடப்பாடியை இப்போ பிஜேபி மிரட்டுதுன்றீங்க நீங்க? கண்டிப்பா. விக்கிரவாண்டி தேர்தலில் அவர் நேற்று வரைக்கும் யார் வேட்பாளர் இப்படி இதே நீங்க ஆரம்பிக்கும் போதே தேர்தல் புறக்கணிப்புனா பிரச்சனையே இல்லை இல்லையா? அவர் எல்லாத்தையும் இவர் பார்த்துக்குவார். யாரு வேட்பாளர்? யார்? சண்முகம். விக்கிரவாண்டி எங்கே இருக்கு? சண்முகம். யார் ஜெயிப்பா? சண்முகம். எல்லாம் சண்முகம் பொறுப்பில். இப்படி சொன்னவர் தேர்தல் புறக்கணிப்பு மட்டும் தான் சொல்கிறார். அதையும் சண்முகம் சொல்லி கொண்டிதானே?
அப்போ சண்முகம் என்ன பண்றாரு, தொகுதி பூரா யார் வேட்பாளர், யாரை போட்டால் ஜெயிக்கலாம், வன்னியர் வேட்பாளராக இருக்கணும், இப்படியான ஏற்பாடுகள் இருக்காரு. யாரு? சிவி சண்முகம். ஏப்பா தேர்தலே வேண்டாப்பா, ஒரே உத்தரவு. எப்போ வந்திருக்க தேதி அறிவிக்க, நாங்கள் பகிஷ்காரி இப்போ முடிஞ்சு போச்சா? இத்தனை நாள் என்ன ஓடிச்சு? பலத்தை காமிக்கணும், ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும். இதெல்லாம் பேசிட்டு நைட்டோ ஒரே ஃபோனில் புறக்கணிப்புப்பா. ஜெயலலிதா இருந்தால் புறக்கணிச்சிருக்க முடியுமா? கடந்த காலங்களில் டெல்லியிலேருந்து வந்த ஃபோனை எடப்பாடி அவாய்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில தகவல் எல்லாம் உண்மைதான் சார். எந்த செய்தியும் வந்து புறக்கணிச்சிட முடியாது. இப்போ எடப்பாடி மீது தீராத கோபத்தில் இருக்கிறது காரணம், பிஜேபி அதிமுகவை காப்பாத்துச்சு, அதிமுக பிஜேபி காப்பாத்தல. இது யதார்த்தம் தானே? ரைட். இது யதார்த்தம். 20 சீட்டை ஜெயிச்சு கொடுத்துருந்தா எந்த விதமான கலக்கமோ வருத்தமோ மோடிக்கு சோர்வோ இல்லாமல் திமுகவை இங்கே காலி பண்ண மாதிரி இருக்கு, இந்தியா கூட்டணி காலி பண்ண மாதிரி இருக்கும். ஒரே கல்ல 4-5 மாங்கா 20 சீட்டை அடிச்சு கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம் நினைப்பார். ஆனால் எடப்பாடியார் பிரதமர் மோடி அது தன்னுடைய இலக்கல்ல, தான் ஆட்சியை கட்சியை காப்பாற்றணும். அதனால இந்த கூட்டணி உடைச்சிட்டு வெளியே வந்தார். இதுதான் இவருடைய முடிவு. இந்த முடிவில் உறுதியாக இருக்கணும். அந்த உறுதி இல்லை என்பது தான் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. என்ன ஆபத்தில் இருக்கா சார் அதிமுக? அதாவது அதிமுகவில் இன்னும் 50 வருஷம் போய் நீங்கள் தேர்தல் நின்றாலும் இந்த 23% நிரந்தரமாக இருக்கும். சரி, 50 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் முந்தி இதே நிலைமை தான், 50 வருஷம் கழிச்சு இதே நிலைமை தான். ஆனால் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு தமிழ்நாடு களம் என்ன அப்படிங்கிறதான். தமிழ்நாடு களம் வந்து திமுக என்ன இருக்குது, எல்லாம் போய் திமுக ஒட்டிகிட்டு இருக்கு. 2 கம்யூனிஸ்ட்கள் ஒட்டிகிட்டு இருக்காங்க, சிறுத்தை ஒட்டிகிட்டு இருக்காங்க, காங்கிரஸ், வேல்முருகன். இப்படி இதை உடைச்சி இந்த பக்கம் எடுக்கிறது தானே வெற்றிக்கான வியூகம். தேர்தல் தாங்க இறுதி யுத்தம். 5 வருஷம் அரசியல் பண்ணி இறுதி யுத்தம் யாரு? எது? எலெக்ஷன் தான். எலெக்ஷன்ல நீங்க வியூகம் 5 வருஷமா வகுத்து 5வது வருஷம் நீங்க ஜெயிக்கலனா நீங்க அரசியலுக்கே லாய்க்கு இல்லை. சரி, இப்போ எடப்பாடி பிஜேபி விட்டு வெளியே வந்தார், எல்லாம் சரி. ஆனால் நீங்க தேர்தலை நோக்கி நகர்கிற பொழுது ஓரடி முன்னே ஈரடி பின்னேன்னா அது என்ன? அது வெற்றிக்கான ஓட்டமே இல்லையே. ஸோ விக்கிரவாண்டியிலிருந்து விலகினதே வந்து அவங்களுடைய ஒரு வீழ்ச்சி தான் காட்டுது. பெரிய வீழ்ச்சி, பெரிய சின்ன வீழ்ச்சி இல்லை. நீங்க திமுக நக்கல் பண்றானே, அதிமுக போற யாருக்கு ஓட்டு போட போறான்னு இப்போ பொன்முடி சொல்றாரா? இது எப்படி எடப்பாடி கேட்டுட்டு இருக்காரு? அப்போ இதுக்கு என்ன செய்தி எடப்பாடிக்கிட்ட செய்தினா, உன் கட்சிக்காரன் பூரா எங்கிட்ட வந்துட்டாயா, அதான செய்தி. அதிமுக காரன் பூரா பிஜேபி பாமக ஓட்டு போட மாட்டாங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திமுகவுக்கு. பொன்முடி சொல்றாரு இன்னைக்கு செய்தி. அப்போ எடப்பாடி இது எப்படி எடுத்துக்க போறாரு? அப்போ அதிமுகவுக்கு விக்கிரவாண்டி தொகுதி தலைவர் யாரு? பொன்முடியா? அதிமுக ஓட்டை பத்தி இவர் முடிவு பண்ணலாம். அப்போ களம் அப்படித்தான் இருக்கு. களம் யாருக்கு ஆதரவா இருக்கு? அவன் கண்டிப்பா வந்து பாமக போட மாட்டான், பாமக பாஜக போடவே மாட்டான். அப்ப யாருக்கு போடுவான்? திமுக. இதுதான் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்காரு. அடுத்த கேள்வி வருதா இல்லையா? இதுதான் எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிய விஷயம். ஆனா அவரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கார். குழப்பத்தில் எதிரிகள் கூடிக்கொண்டே இருக்கான், துரோகிகள் கூடிக்கொண்டே இருக்கான். துரோகிகள் ஏக்நாத் ஷிண்டேக்களை பிஜேபி உருவாகிட்டே இருக்கு. இதுதான் அவரை நிலைகுலைய வைத்திருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததற்கான காரணம் பிஜேபி மிரட்டி இருப்பதாக நீங்க சொல்றீங்க. உங்களுடைய பார்வை உண்மைதானா அப்படின்றத மக்களும் சொல்வார்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.